தக்காளி புதினா வெங்காய சட்னிங்க. இதை தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா அரைச்சி மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட சொல்ல நமக்குள்ளேருந்து வரும் பாருங்க ஒரு ஃபீல். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 வரமிளகாய் அது கூட போடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிடுவோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் சரிசமமாக இருக்கணுங்க, ஏறக்குறைய இருக்கக்கூடாது. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி விட புதினா எக்ஸ்ட்ரா இருந்தால் தாங்க டேஸ்ட் வரும். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து மாற்றிடுவோம். தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவும் தேவை கிடையாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.